தி ஓஜி காம்போ ரிட்டர்ன்ஸ். எஸ், சுந்தர் சி விஷால் ஹிப்பாபாதி அப்படிங்கிற இந்த ஒரு ஓஜி காம்போல திரும்ப ஒரு படம் ரிலீஸ் ஆக போகுது. அதுக்கான ஃபர்ஸ்ட் லுக் அண்ட் டைட்டில் அனௌன்ஸ்மெண்ட் வீடியோ வந்து 21ஆம் தேதி ரிலீஸ் ஆகும் அப்படிங்கிற மாதிரி அதுக்கு ஒரு அனௌன்ஸ்மெண்ட் ப்ரோமோ வீடியோ வந்து ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. ஸோ வழக்கம் போல் அது வந்து நல்ல ஒரு காமெடியாக சுந்தர் சி அவருடைய டச்சில் வழக்கமாக இருக்கும்ல. ஸோ அந்த மாதிரி நல்ல என்டர்டெய்னிங்கான ஒரு வீடியோவை ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. அதுக்கே வந்து ஒரு நல்ல ரெஸ்பான்ஸ் இருந்தது. அதை தொடர்ந்து இப்போ ஃபைனலாக அந்த படத்துடைய டைட்டில் அனௌன்ஸ்மெண்ட் வீடியோ ரிலீஸ் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ இதுக்கு மட்டும் நம்ம சொல்ல வேணும், வழக்கமாக இருக்கக்கூடிய அந்த சுந்தர் சியினுடைய டச் கொஞ்சம் கூட மாறவே இல்லை. ஃபன் கலந்த ஒரு ஆக்ஷன் டிராமா படமாக தான் இந்த படம் வரப்போகுது அப்படிங்கிறது நமக்கு அனௌன்ஸ்மெண்ட் வீடியோலேயே தெரியுது. ஸோ இதில் ஃபீமேல் லீடாக வந்து தமன்னா பண்ணியிருக்கிறாங்க. காமெடியானா யோகி பாபு அவர்கள் வந்திருக்கிறார். சொல்லப்போனால் யோகி பாபு அவர்கள் வந்து ஒரு சீரியல் ஹீரோவாக தான் உள்ள என்ட்ரி கொடுக்குறாரு. உள்ள வந்ததுக்கு அப்புறம் அப்படியே தமன்னாவை பார்த்து அவங்க கிட்ட ஃப்ளர்ட் பண்ணுறது, ஸோ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நல்லா இருந்தது. அண்ட் விஷால் அவர்கள் வந்து நம்ம இதுக்கு முன்னாடி நம்ம ஆம்பளை படத்துல வந்து ஆக்ஷன்ஸ் எல்லாம் பார்த்துருப்போம்ல. ஸோ அந்த மாதிரியான ஆக்ஷன்ஸ் வந்து நம்ம இதுல பார்க்க முடியுது. ஹைலைட்டே என்ன அப்படின்னா, ஆம்பளை படத்துல இருந்தே ஒரு பாட்டு இதில் யூஸ் பண்ணியிருக்காங்க. இன்பம் பொங்கும் வெண்ணிலா அப்படிங்கிற பாட்டு பேக்ரவுண்ட் ஓடிட்டு இருக்குது. அப்படியே அந்த ஃபைட் சீன்ஸ் எல்லாம் பார்க்கும்போது நிஜமாவே ரொம்ப சூப்பராக இருந்தது. ஸோ படத்துக்கு டைட்டில் அப்படின்னு பார்த்தா புருஷன், அதாவது ஹஸ்பண்ட் அப்படிங்கிறத வந்து டைட்டிலாக வச்சிருக்கிறாங்க. ஸோ இந்த வீடியோ முடியும் போது பார்த்தீங்க அப்படின்னா சுந்தர் சி அவர்கள் கேட்குறாரு, ஓவராலாக இது எப்படி இருக்கு, ஒரு அனௌன்ஸ்மெண்ட் வீடியோ இது எப்படி இருக்கு அப்படின்னு கேட்குறாரு. ஹிப்பா பாதி அதுக்கு ஒரு பதில் சொல்லுவார். அதே மாதிரி தான் நமக்கு இருந்தது. அதாவது சூப்பர், தமன்னா சூப்பராக இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லுவார். ஸோ அதே மாதிரி தமன்னா சூப்பராக இருந்தாங்க. அண்ட் அதை தாண்டி வீடியோவாகவும் வந்து அந்த சுந்தர் சியினோட இது எப்பவுமே ஒரு என்டர்டைனிங்காக இருக்கும்ல. ஸோ அந்த மாதிரி சூப்பராக தான் இருந்தது. ரொம்ப முக்கியமாக புருஷன் டைட்டில் வச்சு ஹிப்பா பாதி வந்து ஒரு டைட்டில் தீம் மாதிரி ஒரு மியூசிக் போட்டிருந்தாரு. அதுவுமே ஆக்சுவலாக சூப்பராக இருந்தது. அண்ட் அதை தாண்டி சுந்தர் சி அவர்கள் வந்து வீடியோ முடிஞ்ச உடனே சொல்றாரு, அடுத்த வாரத்தில் வந்து படத்துடைய ஷூட் ஆரம்பிக்கணும், உடனே போய் பாட்டு போடுற வழியை பாரு அப்படின்னு சொல்றாரு. ஆதியுமே விடுங்க, நம்ம ஒரு 15 பாட்டு போட்டுடலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு கிளம்புறாரு. ஸோ இதில் அடுத்த வாரத்துல இருந்து இந்த படத்துக்கான ஷூட் வந்து ஆரம்பிக்க போகுது அப்படிங்கிறது கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. அண்ட் இன்னைக்கு சுந்தர் சி அவருடைய பர்த்டே அப்படிங்கிறதுனால இன்னும் ஒரு சில அப்டேட்ஸ்லாம் வந்திருக்குது. அதாவது பிரின்ஸ் பிக்சர் பார்த்தீங்க அப்படின்னா அவங்களுமே அடுத்து சுந்தர் சி அவர்கள் கூட சேர்ந்து ஒரு படம் பண்ண போகிறதா அஃபீஷியலாகவே ஒரு போஸ்டர் மூலமாக அனௌன்ஸ் பண்ணி அதுலேயே பர்த்டே விஷஸும் வந்து தெரிவிச்சிருக்கிறாங்க. ஸோ அந்த படத்தில் பார்த்தீங்க அப்படின்னா கார்த்தி அவர்கள் தான் ஹீரோவாக நடிக்கிறதா சில தகவல்கள்லாம் இப்போ வெளியாயிட்டு இருக்குது. பட் ஆனால் அது எந்த அளவுக்கு உண்மை அப்படிங்கிறது தெரியல. ஆனால் முன்னாடியே இந்த மாதிரி ஒரு ரூமர்ஸ் வந்து இருந்துட்டு இருந்தது. இப்போ அது ஆல்மோஸ்ட் கன்ஃபார்ம் ஆகிற மாதிரி தெரியுது. ஸோ இதுவுமே வந்து ஒரு ஃப்ரெஷ்ஷான காம்போ. அதாவது சுந்தர் சி, இந்த பக்கம் கார்த்தி. ஸோ இந்த ஒரு காம்போவில் படம் வந்து ஒரு நல்ல ஒரு ஃபன்னான பயங்கர என்டர்டெயின்மெண்ட்டான ஒரு படமாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி தான் எதிர்பார்க்கப்படுது. ஸோ அஃபீஷியல் அனௌன்ஸ்மெண்ட் வரும்போது தான் நம்ம பார்க்கணும் ஹீரோவாக யார் நடிக்கிறாங்க, என்ன மாதிரியான ஒரு படமாக இருக்க போகுது அப்படிங்கிறதெல்லாம். அண்ட் இதை தாண்டி பார்த்தீங்க அப்படின்னா இப்போது ஆல்ரெடி மூக்குத்தி அம்மன் படத்துடைய ஷூட் வந்து ஆல்ரெடி முடிஞ்சிருச்சு. போஸ்ட் ப்ரொடக்ஷன் ஒர்க்கில் தான் இருக்குது. ஸோ அந்த படமுமே பார்த்தீங்க அப்படின்னா ஒரு பெரிய பட்ஜெட்டில் பக்கா என்டர்டெய்னிங்கான ஒரு படமாக தான் வெளிவர போகுது. ஸோ இந்த படம் சம்மருக்கு பிளான் பண்ணியிருக்கிறதாவும் சொல்லப்படுது. அதுக்கப்புறம் அப்படியே ஃபுல் ஃப்ளெஜ்டாக புருஷன் படத்தில் வந்து இறங்கிடுவாங்க. ஸோ சுந்தர் சி அவர்களுடைய படங்கள் அப்படின்னு பார்க்கும்போது அடுத்தடுத்து கண்டினியூஸாக லைனப்பில் நிறைய இருக்குது. ஸோ புருஷன் வந்து அடுத்த வாரமே ஆரம்பிக்க போகிறாங்க அப்படிங்கிறதுனால இந்த பக்கம் 15 பாட்டு ரெடி பண்ணுறேன் அப்படின்னு வேற சொல்லிட்டு போயிருக்கிறாரு. அதனால தொடர்ந்து அடுத்தடுத்த அப்டேட் நம்ம எதிர்பார்க்கலாம் அப்படின்னு நினைக்கிறேன். ஆம்பளை, ஆக்ஷன், மதகஜராஜா இந்த 3 படங்களை தொடர்ந்து இப்போ அதே காம்போவில் புருஷன் அப்படிங்கிற இந்த படம் வர போகுது. ஸோ இந்த படத்துக்கு நீங்கள் அந்த அளவுக்கு வெயிட் பண்ணுறீங்க அப்படிங்கிறதையும், அட் தி சேம் டைம் இந்த டைட்டில் அனௌன்ஸ்மெண்ட் வீடியோ உங்களுக்கு எப்படி இருந்துச்சு, சுந்தர் சி அவர்களுடைய அடுத்தடுத்த படங்களுக்கெல்லாம் நீங்கள் அந்த அளவுக்கு வெயிட் பண்ணுறீங்க அப்படிங்கிறதையும் மறக்காம கீழே கமெண்ட் பாக்ஸில் சொல்லிடுங்க. மறக்காம இன் அண்ட் அவுட் மீடியாவுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.